அன்பான இறை மக்களே, ஆண்டுடைய பெருந்தான கிருபையினாலே இந்த 2025ஆம் ஆண்டுடைய கடைசி நாளிலே வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஒரு கிருபை கொடுத்ததற்காக நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறார். கடந்து போன 2025ஆம் ஆண்டில கடந்து வந்த பாதைகளை நாம் நினைக்கின்ற போது கர்த்தர் நம்மை பாதுகாத்து நம்மை பராமரித்து வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த கடைசி நாளிலே அவரை துதித்து ஸ்தோத்திரிப்போமா? முதலாவது கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நாளிலே 2025ஆம் ஆண்டுடைய கடைசி நாளிலே வந்து உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்திரிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நல்லவராக இருந்து எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் எங்களுடைய திருச்சபையும் எங்களுடைய சமுதாயத்தையும் தேசத்தையும் வழிநடத்தி வந்தீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து நாங்கள் பாடுகின்ற பாடல்கள் உங்களுடைய வார்த்தையை கேட்க இருப்பது தெய்வீக கடமைகளோடு இருக்கட்டும். எங்களை ஆட்கொள்ளுங்க சுவாமி. இந்த கடமைகளை வழிநடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்முடைய திருமலையிலே ஒரு வசனம் உண்டு. தாவீது இந்த வசனத்தை சொல்கிறார். 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் என்று சொல்கிறார். ஒரு இந்த வசனத்தை நாமும் சொல்லலாம். ஆண்டவரே, 2025ஆம் ஆண்டிலே எங்களை சிறப்பாக நீர் அழைத்து வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம் சுவாமி, எங்கள் வீடும் எம்மாத்திரம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? கர்த்தர் எவ்வளவு நல்லவராக, எவ்வளவு ஆபத்துகள் 2025 வந்தது அல்லவா? எவ்வளவு வியாதிகள், எவ்வளவு நோய்கள், பல பிரச்சனைகள், பலவிதமான பிரச்சனைகள், மருத்துவமனையில கைவிடப்பட்ட சூழல்கள் எல்லாம் ஆண்டவர் நம்மோடு இன்னைக்கு சுகத்தை பருத்தி கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நன்றி செலுத்துவோமா? இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து ஆண்டவரை ஒரு பாடலிலே நாம் துதிக்கலாமா? நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு பாடல் தான். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்தி மகிழ்வை தந்தீரே நன்றி என்று சொல்லாமா? ஆபத்து நாளில் அனுகூலமான துணியுமானீரே நன்றி என்று சொல்லாமா? உன் கரம் நீட்டி ஆசீர்வதித்து என்னுடைய எல்லைகளை எல்லாம் பெரிதாக்கினீரே. யாபேஸ் ஜெபிக்கும் போது சொல்லுகின்றார், ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்து என்னுடைய எல்லையை பெரிதாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய எல்லைகளை எல்லாம் பெரிதாக்கி இருக்கிறார் அல்லவா? நம்முடைய பொருளாதார நிலையிலே அவர் பெருக்கி ஆசீர்வதித்திருக்கிறார் அல்லவா? உயர்வை கொடுத்திருக்கிறார் அல்லவா? அவர் துதித்து பாடலாமா? என்னோடு சேர்த்து நீங்கள் இதுவரை நடத்தி குறைவின்றி காத்தி மகிழ்வை தந்தீரே நன்றி என்று சொல்லலாமா? தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன், உன் பலம். அவனுடைய பலம் இல்லாமல் நம்மால ஒன்றும் செய்ய முடியாது. 2025 யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் பலம் கொடுத்ததினாலே தான் நாம் தண்ணீரை கடந்திருக்கிறோம், நம்முடைய சோதனையை ஜெயித்திருக்கிறோம், மதிலை தாண்டி இன்றைக்கு ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நாம் சாட்சியாக நிற்க கர்த்தர் கிருபை செய்தார். இந்த பாடலோடு சேர்ந்து பாடுங்களா?
வேதத்திலே ஒரு வசனம் உண்டு. அது 1 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம். சாமுவேல் என்ன செய்கிறார் என்றால், அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார் என்று பார்க்கிறோம். எபினேசர் என்பதற்கு இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். 2025ஆம் ஆண்டில் உங்களுடைய வாழ்விலும் கர்த்தர் எபினேசராக இருந்து இம்மட்டும் உதவி செய்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் எவ்வளவு அழகாக நடத்தி வந்திருக்கிறார். அதற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? இங்கு சாமுவேல் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற வண்ணமாக அவர் சொல்லுகின்றார். அதற்கு முன்பதாக இஸ்ரவேல் மிஸ்பாவில் இருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்காரின் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். ஆண்டவர் அவர்களோடு இருந்து இம்மட்டும் வழிநடத்ததற்காக நன்றி செலுத்தி மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். எனவே அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் துதித்து பாடலாமா? அவர் எபினேசராக, என் நாள் வரை சுமந்தவராக, என் இனமாய் இருப்பவராக இருக்கின்றார். நானும் நம்முடைய வீடும் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம் என்று பக்தர் பாடுகிறார். பாடலை நாமும் பாடலாம். என்னோடு சேர்ந்து நீங்கள் பாடுறீங்களா? நான் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல்
சுவாமி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரை மட்டுமாக வழிநடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். 2025ஆம் ஆண்டிலே நீர் எங்களோடு ஆண்டவரை கூட வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எபிரேசராக ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்ததற்காக ஆண்டவரே இதுவரைக்கும் எங்களை வழிநடத்தி வந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய குடும்பங்களை எல்லாம் நீங்கள் அழைத்து வந்தீங்க. பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆபத்துகள், விபத்துகள் மத்தியில் நாங்கள் வாழ்ந்து போதெல்லாம் உங்களுடைய கடமைகளோடு இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இதனால் எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை வந்தீங்களே, பிள்ளைகளுக்கான படிப்பு காரியங்களிலே, பிள்ளைகளுக்கான வேலை விஷயங்களிலே உயர்வுகளை கொடுத்தீங்களே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்போது கூட ஆண்டவரே பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை எல்லாம் ஆண்டவரை செய்து கொடுத்தீங்களே சுவாமி. ஆண்டவரே பிள்ளை பேற்றை கத்தர் கொடுத்தீங்களே சுவாமி. அவருடைய எதிர்கால வாழ்க்கையில இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்களுடைய திருச்சபைக்காக நன்றி. 2025ஆம் ஆண்டு திருச்சபையை ஆண்டவரே நீங்க திருச்சபை தலைவராக இருந்து வழிநடத்தி வந்தீங்களே சுவாமி. இம்மட்டும் என்னுடைய திருச்சபை வழிநடத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த ஆண்டிலே எத்தனை விதமான வன்முறைகள், எத்தனை விதமான பிரச்சனைகள், தீவிரவாதம் இருந்தாலும் கூட இம்மட்டும் எங்களை வழிநடத்தி வந்தீர். இனிமேலும் புதிய ஆண்டில் நாங்கள் போகின்ற போது உங்களுடைய தெய்வீக கடமைகளோடு எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தினோம் சுவாமி. இந்த ஆண்டவரே பாடலை கேட்டு செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நன்றிகளோடு உள்ள இதயத்தோடு உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க சித்தமானார். இந்த புதிய ஆண்டிற்குள் 2026ஆவது ஆண்டிற்குள் நாங்கள் பிரவேசிக்கிற கிருபைகளை கர்த்தருக்கு கொடுங்க சுவாமி. தெய்வீக கரத்திலிருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சர்வசதா காலம் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலத்தையும் மறவாதே. பராபரத்தை ஸ்தோத்திரம்.